இன்க்ரீஸ் ப்ரோபியாட்டிக் ஃபுட். நம்மளுடைய வாரிகோஸ் வெயின் வீடியோ எல்லாத்துலேயுமே ப்ரோபயாட்டிக் உணவான கூழை எப்படி தயார் பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும்னு தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ அதை ரெகுலர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் தான் நம்ம உடம்புடைய ஹீலிங் ஏஜென்ட் அப்படிங்கிறத நீங்கள் அனுபவபூர்வமாக உணர முடியும். 6வது விஷயம், குவிட் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். இது கண்டிப்பாக ரத்தத்தை கெட்டு போக வைக்கும், நம்முடைய ரத்தத்தின் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லெவலை குறைக்கும். அதனால் இந்த 2 விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து இந்த ஹீலிங்கான என்னென்ன விஷயங்கள்னு நம்ம வரிசையாக பார்க்கலாம். முதல்ல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய புண்ணு ஆறணும்னா அங்கே ஆக்சிஜன் ரேடிக்கல்ஸ் அப்சார்ப்ஷன் நிறையா இருக்கணும். அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் நிறைய இருந்தால் நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாகும். 2வது, இன்சுலின் செக்ரேஷன் அதிகமாகணும். ஜீரண ஆற்றல் அதிகமானாதான் உடம்பு என்ன பண்ணும், அந்த எனர்ஜியை அங்கே சப்ளை பண்ண முடியும், அங்கே இருக்கக்கூடிய புண்களை அதை ஆற வைக்க முடியும். அடுத்து 3வது விஷயம்,